மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் சொத்தை போலி வாரிசு சான்றிதழ் மூலமாக 3 பேர் அபகரிக்க முயல்வதாக ஸ்ரீதேவியின் கணவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான போனி கபூர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். 1980களில் தமிழ், தெலுங்கு திரையுலகங்களில் கோலோச்சிய நடிகை ஸ்ரீதேவி 1988இல் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு சொத்தை மயிலாப்பூரில் வசித்து வந்த சம்பந்த முதலியார் என்பவரிடமிருந்து வாங்கியுள்ளார். 2018இல் மாரடைப்பு காரணமாக ஸ்ரீதேவி இறந்துவிட்ட நிலையில் இப்போது அவர் வாங்கிய சொத்தை அபகரிக்கும் முயற்சி நடப்பதாக போனி கபூர் குற்றஞ்சாட்டியுள்ளார். சம்பந்த முதலியாரின் 2வது மனைவி, அவரது மகன் மற்றும் மகள் ஆகிய மூவரும் தாங்கள்தான் சம்பந்த முதலியாரின் சட்டப்பூர்வ வாரிசுகள் என்றும் ஸ்ரீதேவி வாங்கிய சொத்தின் மீது தங்களுக்கு பங்கு இருப்பதாகவும் கூறி வருவதாக போனி கபூர் தெரிவித்துள்ளார். போனி கபூரின் புகார் மீதான விசாரணை முடிந்துவிட்டதாகவும் அது தொடர்பாக விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 4 வாரங்களுக்குள் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு தாம்பரம் தாசில்தாருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.